வணக்கம். என் பேர் மணிபால். நான் டைரக்டர் பிரபு சாலமன் சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ சாலான்னு ஒரு படம் எடுத்து முடிச்சிருக்கேன். சாலா சாலானா வந்து அது ஒரு பேர். சாலமனோட ஷார்ட் ஃபார்ம்ன்றது தான் சாலா. ஸோ இந்த படத்துடைய கதைக்களம் பார்த்தீங்கன்னா, நார்த் மெட்ராஸில் நடக்கிற ஒரு களம். இந்த படத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு லைனில் சொல்லணுன்னா, ஒரு நார்த் மெட்ராஸில் இருக்கிற ஒரு பிரபலமான பார். அந்த பாருக்காக 2 கேங்கு சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த பாரை ஏலத்தில் எடுக்கிறதுக்காக ஒரு 2 கேங், பவர்ஃபுல் கேங் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த பாரை இழுத்து மூடணுன்றதுக்காக வந்து ஒரு லேடி டீச்சர், புனிதான்ற லேடி டீச்சர் வந்து போராடுறாங்க. ஸோ இந்த 3 பேருக்கும் நடுவில் நடக்கிற ட்ரையாங்கிள் பிளே தான் இந்த படம். இல்லை, நார்த் மெட்ராஸ்லேருந்து வந்தால் நீங்கள் நம்ம வழக்கமாக என்ன அப்படின்னா, இந்த வெட்டு குத்து வயலன்ஸ் இதை தான் நம்ம ஹைலைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி இங்கே நிறைய பேர் படித்து வேறு மாதிரி ஆகிட்டு இருக்காங்க. எவ்வளோ வக்கீல், எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அட்வொகேட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, ஜிம் மாஸ்டர்ஸ் இருக்காங்க, கிக் பாக்ஸிங்கில் இருக்காங்க. ஸோ சில படங்கள் மட்டும் நார்த் மெட்ராஸ்லேருந்து வந்தாலே அது வந்து ஒரு ரவுடிசம் ஏரியாவாக கட்டமைக்கப்படுது. நீங்கள் சாலாவில் பார்த்தீங்கன்னா அது இருக்கவே இருக்காது. அது மொத்தமாகவே வேறு மாதிரி இருக்கும். ஆரம்பிக்கிற இடம் வந்து நார்த் மெட்ராஸாக இருக்கும். 2 கேங்குக்கான சண்டையாக இருக்கும். படம் முடியும் பொழுது அது டோட்டலாக வேற ஒரு ஜானருக்குள்ளே போய் ஜாயின் ஆகும். லாஸ்ட் 40 மினிட்ஸ் உங்களை வந்து பயங்கரமாக என்கேஜ் பண்ணும். படம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியே போகும்போது அந்த தாக்கம், அந்த லாஸ்ட்டு 40 மினிட்ஸ் ஒரு பண்ணியிருக்கிற அந்த விஷுவல் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 2 நாளைக்கு உங்கள் கூட ட்ராவல் பண்ணும். ஸோ என்னென்னா, படம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, படம் வந்து கடைசி 40 நிமிஷம் தான் வந்து படம் எக்ஸ்ட்ராடினரின்றது கிடையாது. ஃப்ரம் த பிகினிங்கே இருக்கும் அது. நான் வந்து ஒருத்தனை குடிக்காதன்னு சொன்னால் அது போரிங் ஏரியா. உங்களுக்கு நல்லா பழக்கமான தெரிஞ்சவங்ககிட்ட போயிட்டு குடிக்காதரான்னு சொன்னாலே அவன் நம்மளை விட்டு விலகி போயிடுவான். அப்புறம் வந்து நம்ம அவ்வளோ ஆடியன்ஸை தேட்டருக்குள்ளே கூப்பிட்டு நம்ம அதை எப்படி சொல்ல முடியும்? ஸோ சொல்கிறோம் அப்படின்னா அதில் அவ்வளோ அழுத்தம் இருக்கும். இது வந்து என்னென்னா வெறும் ப்ரீச்சியாக இருக்காது. நீங்கள் கடைசி 10 நிமிஷம் கடைசி 15 நிமிஷம் தான் நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை கையில் எடுக்க போகிறோன்றது கிடையாது. ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே இருக்கும். டேக் ஆஃப் பண்ணுறது வந்து ஒரு கேங்ஸ்டர் மூடில் இருக்கும். அதில் ட்ராவல் ஆகும். அகைன்ஸ்ட் ஆல்கஹாலிக்கான ஒரு விஷுவல் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஏன்னா வந்து சினிமான்றது வந்து விஷுவல் ட்ரீட்மெண்ட்டு. இதில் வந்து வெறும் ப்ரீச்சியாக மட்டும் இல்லாமல் அதை தாண்டி ஒரு 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 பெரிய ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் உணர்வீங்க. ஏன்னா நான் சாலா அப்படின்னு அந்த கேரக்டரை எழுதும் பொழுதே வந்து அந்த கேரக்டர் அப்படி தான் நான் கட்டமைச்சேன். ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு பெரிய ஃபைட் ஒன்று நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் சுற்று போடுவானுங்க. அந்த 30 பேரையும் அடிக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு நியாயமான ஃபிசிக்கான ஒரு ஆள் எனக்கு தேவைப்பட்டார். ஸோ அப்போ தான் வந்து இவரை நான் மீட் பண்ணி பேச ஆரம்பித்தேன். ஸோ இவரை வந்து நான் ஒர்க் அவுட் கொடுத்து வேற ஒரு கேட்டகரிக்குள்ள ஒரு ஃபிசிக்காக ஒரு பீஃப்டா ஒரு 100 கிலோவுக்கு நான் கொண்டு வந்தேன். காரணம் என்னன்னா, அவர் ஒரு 30 பேர் அடிக்கிறார் அப்படின்னா அது வந்து நியாயமா இருக்கணும். ஒரு டிராமாட்டிக்காக இருந்துடக்கூடாது. ஏன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யாருக்குமே வந்து மேக்கப் கிடையாது. எல்லாமே நான் லைவ் லொக்கேஷன்ஸில் தான் ஷூட் பண்ணேன். ஃபுல்லாக நார்த் மெட்ராஸில் தான் ஷூட் பண்ணேன். ஸோ அந்த ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகக்கூடாதுன்றதுனால இது தேவைப்பட்டுச்சு படத்துக்கு. இந்த படத்தில் வந்து லவ் கிடையாது. நான் எழுதும்போதே நான் லவ் வச்சு எழுதலை. ஹீரோஸ் கிட்ட நரேட் பண்ணும்போதே நான் வந்து என் படத்தில் லவ் இல்லை. ஏன்னா எனக்கு பெருசாக லவ்வில் வந்து எனக்கு பெருசாக இப்போ தேவைப்படல. இந்த கதைக்கு எனக்கு தேவைப்படல. ஏன்னா வந்து ஒரு மதுவுக்கு எதிராக போராடுற ஒரு பொண்ணு தன்னுடைய ஆசையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு தான் வந்து நின்று ரோட்டில் நின்று போராடுவா. ஸோ எனக்கு லவ்வை வச்சு அவளை வந்து வழக்கமான ஒரு கமர்ஷியல் சினிமாக்குள்ளே கட்டமைக்க விருப்பம் இல்லை. அந்த கேரக்டருக்கு ஒரிஜினலாக என்னவோ அதை தான் நான் பண்ணேன் நான். ஸோ நீங்கள் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால் வெறும் படம் வந்து ஆக்ஷனு, சண்டை, வெட்டு குத்து அதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷன் இருக்குது. நம்ம வழக்கமாக கடந்து போவோம்ல, அந்த எமோஷன் இதில் இருக்காது. அதை தாண்டி வேற ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். இந்த படம் வந்து லீனியர் பிளேல தான் இருக்கும், நான் லீனியர் கிடையாது. பட் ஆனால் வந்து ஒரு 3 பேருடைய வாழ்க்கை இதில் ட்ராவல் ஆகும். 3 பேரும் வேற வேற திசையில் பயணிச்சுட்டு இருப்பாங்க. 3 பேரும் வந்து சந்திக்கிற இடம் ஒரு இடமா இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். நிச்சயமாக வந்து பாருங்கள், படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாலா ஆகஸ்ட் 23 தேட்டருக்கு வருது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து படம் பாருங்கள். எனக்கு எப்போவுமே தமிழ் மக்கள் மேலே, தமிழ் ஆடியன்ஸ் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. காரணம் என்னென்னா, கண்டென்ட் படங்களை ஒரு நாளும் கைவிடுறதில்லை. ஏன்னா நானும் கண்டென்ட் படத்துக்கு முதல் நாள் டிக்கெட் போய் வாங்கி பார்க்குறேன்.
ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ஹிட் லிஸ்ட்டில் இந்த படமும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் ஒரு 2 மணி நேரம் உங்களை என்கேஜ் பண்ணும். நீங்கள் அதாவது வந்து நம்ம மதுவுக்கு எதிராக எடுத்துட்டோன்றதுனால ப்ரீச்சியாக இருக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா எனக்கு தெரியும், ப்ரீச்சியாக இருந்தால் நானே உட்காந்து பார்க்க மாட்டேன். கருத்து சொன்னால் கேட்குறதுக்கு இங்கே யாருமே ரெடியாக இல்லை. அதை வேறு டைமென்ஷனில் நான் பேசியிருக்கேன். நான் வழக்கமாக வந்து வில்லன்றது வந்து நம்ம வந்து ஒரு படத்தில் வந்து நெகட்டிவ் ரோலாக காட்டுவோம். ஹீரோக்கு நடக்கிற எல்லா பாதிப்பும் வந்து வில்லன் சைட்லேருந்து வரும். ஹீரோயினுக்கு நடக்கிற எல்லா பாதிப்பும் வில்லன் சைட்லேருந்து வரும். ஆனால் அதை தாண்டி வேற ஒரு வில்லன் படத்தில் இருப்பான். ஸோ அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். 2 மணி நேரம் வந்து உட்காந்திங்கன்னா உங்களுக்கு நேரம் போகிறது தெரியாது. கடைசி 40 மினிட்ஸ் ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். நிச்சயமாக ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியோடு தான் நீங்கள் போவீங்க. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரேஷ்மா வெங்கடேஷ். சாலான்ற படத்தில் புனிதான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது படத்தோட டைரக்டர் வந்து மணிபால். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் வந்துட்டு தீசன் சொல்லிட்டு ஒரு டெபியூ மியூசிக் டைரக்டர் தான். அண்ட் ஹீரோ வந்துட்டு தீரன் சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. கேமராமேன் ரவின்னு சொல்லிட்டு ஒரு டிஓபி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் சொல்ல முடியாது, பட் எல்லாருமே ஒரு நல்ல இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு நல்ல அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு ஆக்ஷன் எல்லாருமே வந்து பார்க்கலாம். UA சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு படம். ஸோ எல்லாருமே வந்து பார்க்கலாம். நாட் ஓன்லி மென் விமன். ஆக்ஷன் மட்டும் இருக்கும்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் நீங்கள் வராமல் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இதில் இருக்குது. எல்லாரோட கனெக்ட் ஆகும். எல்லாருக்குமே ஒரு இம்பேக்டாக இருக்கும் இந்த படம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு தேவை, எங்கள் டீமுக்கும் தேவை. இந்த கதையில் வந்துட்டு நான் ஒரு புனிதான்னு ஒரு ஸ்கூல் டீச்சராக ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அண்ட் இது என்னோட முதல் படம், நான் நடித்த முதல் படம். ஸோ இது எனக்கு ஆஃப்டர் லாங் டைம் இது ரிலீஸ் ஆகுதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்குது. ஸோ அதனால எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருச்சு. க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்துச்சு. இதில் இருக்கிற டைலாக்ஸ் ஆகட்டும், இதில் நடந்த விஷயங்களை சொன்னதாகட்டும், எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனாக கனெக்ட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெசேஜ் மட்டுமே இல்லை, ஒரு ப்ரீச்சியான மூவியாக இல்லாமல் ஒரு நல்ல ஆக்ஷன் பேசிஸில் இந்த படம் இருக்கும். சாங்ஸ் வந்து தீசன் சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இஸ் அ டெபியூ மியூசிக் டைரக்டர். ரொம்ப அழகாக மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் இதில் நோ ரொமான்ஸ், நோ லவ், நாட் ஈவன் அ ஸ்மைல். எனக்கு இந்த படத்தில் ஸ்மைல் கூட இருக்காது. ஸோ ஆனால் ரொம்ப அழகான ஒரு படம், ரொம்ப ஒரு அழகான ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிற ஒரு படம். அண்ட் அது போர் அடிக்காமல் கண்டிப்பாக உங்களை கொண்டு போகும். நீங்கள் பார்க்குற ஒரு 2.5 hours கண்டிப்பாக உங்களை போர் அடிக்காமல் கொண்டு போகும். அதுக்கு எங்கள் டீம் எல்லாருமே கண்டிப்பாக கேரண்டி. ஸோ ஃபார் ஷியோர் August 23rd எல்லாரும் சாலா படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் தீரன். இந்த படத்தோட சாலான்ற படத்தோட கதாநாயகன் நான் தான். சாலா படம் வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டெய்னர் வித் அ வெரி சீரியஸ் மெசேஜ், ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு படம். அது வந்து ஒரு ஆக்ஷன் மோட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் இந்த படம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து SD மணிபால். அவர் வந்து பிரபு சாலமனோட கோ டைரக்டராக இருந்து வந்தவர். ப்ரொடியூஸ் பை பீப்புள் மீடியா ஃபேக்டரி. எங்கள் ப்ரொடியூசரோட பேர் TG விஸ்வபிரசாத். இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டெய்னர் 2 hours 10 minutes இருக்கிற படம். பட் 2 hours 10 minutes கம்ப்ளீட்டாக ஆக்ஷன் போய் லாஸ்ட் 10 minutes மட்டும் ஒரு மெசேஜாக இருக்காது. இது எப்படி இருக்குன்னா, ஆக்ஷன் நடுவில் வந்து ஒரு மெசேஜஸ் வந்து போகும், திருப்பி ஆக்ஷன் இருக்கும், கதை இருக்கும், மெசேஜஸ் இருக்கும். ஆனால் கடைசி ஒரு 25 minutes வந்து ஒரு எண்டு திருப்பம் இருக்கும். அந்த எண்டு திருப்பம் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு எண்டாக இருக்கும். நீங்கள் கணிக்கவே முடியாது. இந்த படம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஆக்ஷன் மோடாவே எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து அந்த கதை அப்படியே ட்விஸ்ட் ஆகும். அந்த கதை ட்விஸ்ட் ஆகிற ஒரு பாயிண்ட்ல வந்து இப்படி ஒரு கதையை ட்விஸ்ட் எடுத்துட்டு போய் அப்படி முடிச்சிருக்கீங்களே நீங்க கணிக்கவே முடியாது. அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தோட பிளஸ்ன்னு சொல்லுவேன். இந்த படம் வந்து எல்லாருமே புதுமுகம் தான். இந்த படம் எதனால நாங்கள் புதுமுகத்தோட போகணும்னா, பிகாஸ் இந்த கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர்ஸ். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தீரன்ற ஒரு கேரக்டர் வந்து டைரக்டர் வந்து இந்த தீரன் கேரக்டர் வந்து
100 கிலோ மசில் ஏற்றணும், ஒரு 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 பாடி பில்டர் மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கணும். அவர் வந்து இவ்வளவு தூரம் தாடி வளர்க்கணும், முடி வளர்க்கணும், ஒரு 30 பேர் அடிக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும். பிளஸ் அதுக்கு ஒரு ஒர்க் ஷாப், ஸ்டண்ட் ட்ரைனிங்கா இருக்கட்டும், ஒரு டான்ஸ் ட்ரைனிங்கா இருக்கட்டும், ஒரு ஆக்டிங் ட்ரைனிங், ஒரு ஒர்க் ஷாப் வந்து ஒரு 6-7 months பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர் தான் அந்த தீரன் கேரக்டர். ஏன்னா இந்த தீரன் கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ்ல வந்து ஒரு 30 பேர் அடிப்பார் ஒரு பார் ஃபைட்ல. அது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். அந்த ரியலிஸ்டிக்கா இருக்கிறதுக்கு ஒரு ப்ரீ பிளான், ஒரு ப்ரெப் ஒர்க், ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர் இது. இது வந்து நம்ம ஒரு 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 எஸ்டாப்ளிஷ் ஹீரோ கிட்ட போனோம்னா அது வந்து அவங்க கிட்ட அந்த வாங்க முடியாதுன்னு நான் சொல்லல. அவங்களோட டைம் கன்ஸ்டன்ட், அவங்க வந்து பல படங்கள் பண்ற ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட், அவங்க கிட்ட போய் நீங்க இந்த படத்துக்கு ஒரு 9 months 10 months இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி இந்த கேரக்டர்ல வரன்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இந்த ஒரு ரீசன்னாலதான் நான் ஒரு தீரன் கேரக்டர் ஒரு புதுசா போனோம். ஒரு புனிதான்ற கேரக்டரும் அதே மாதிரிதான். இந்த புனிதான்ற கேரக்டர் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ஹீரோயினோட போயிருக்கலாம், இல்லைன்னு இல்லை. பட் இந்த புனிதான்ற கேரக்டர் வந்து மேக்கப் போடக்கூடாது, ஒரு ஐப்ரோஸ் வந்து ட்ரிம் கூட பண்ணிடக்கூடாது, அந்த ரொம்ப ஒரிஜினலா இருக்கணும், ஒரு யதார்த்தமான ஒரு பெண்ணா இருக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீச் கொடுக்க வேண்டிய ஒரு கேரக்டரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில நாங்க வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ஹீரோயினோ ஒரு எஸ்டாப்ளிஷ் ஹீரோவோ எடுத்து இந்த படம் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. அதனாலதான் நாங்க இந்த படத்தை வந்து நியூ ஃபேஸோட போனோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படம் வந்து அகென்ஸ்ட் ஆல்கஹாலா எடுத்திருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க வந்து குடிக்கு அகென்ஸ்டான ஒரு படமா தான் எடுத்திருக்கோம். பட் இது ஒரு மெசேஜ் ஓரியன்ட் படமா தான் இருக்கும். பட் மெசேஜாவே படமா இருக்காது. இந்த படத்துல ஒரு கதை இருக்கு. அந்த கதையில ஒரு 2 கேங் வந்து ஒரு பர்டிகுலர் பாருக்கு சண்டை போடுவாங்க. நடுவுல வந்து ஒரு ஹீரோயின் கேரக்டர் வந்து இருக்கிற பார்லாம் இழுத்து மூடுறதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ற ஒரு கேரக்டர். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஸ்டோரி, இந்த 2 கேங் பார் எடுக்கிறாங்களா, இல்ல இந்த ஹீரோயின் வந்து அவ ப்ரொடெஸ்ட் பண்ணி அந்த பாரை இழுத்து மூடுறாளா, இந்த 3 பேரோட ட்ரையாங்கிள் ஸ்டோரி தான் இந்த படமே. கடைசியில என்ன ஆகுது, அந்த ட்விஸ்ட்னால என்ன கதை எங்க நவுந்து கொண்டு போகுது, மக்கள் வந்து அதை எப்படி ஏத்துக்க போறாங்க, மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம் ஒரு மெசேஜ், அதுதான் இந்த படம். இல்ல சார், இந்த கதை எழுதும் போதே டைரக்டர் மணிப்பால் வந்து ஒரு சாலான்ற கேரக்டர் எழுதும் போதே இந்த கேரக்டர் வந்து பாரை எடுத்து நடத்துற ஒரு நபர். ஸோ நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு நபர். ஸோ இந்த கேங் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அடிச்சுப்பாங்க, வெட்டிப்பாங்க, குத்திப்பாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ சாலான்னு எழுதும் போதே இந்த கேரக்டர் வந்து ஒரு 6 அடிக்கு இருக்கிற ஒரு 100 கிலோ எடை உள்ள ஒரு காட்டான ஒரு பாக்குறதுக்கே ஒரு பயமான இருக்கிற கேரக்டர். இப்போ ஒருத்தர் வந்து அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு யோசிப்பான், அவர் வந்தார்னா அவர் கூட சண்டை போடுறதுக்கு யோசிப்பான், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ஒரு 20 பேர் போனோம் அவர் அடிக்கணும்னா, அதுக்கு நம்ம அந்த கேரக்டர், அந்த சாலான்ற கேரக்டரை ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் அந்த பயிற்சி, உடல் பயிற்சியும் அந்த ஸ்டண்ட் பயிற்சியும், அந்த லுக்கும், அந்த முடி, அந்த தாடி, இது அந்த கேரக்டர், அந்த சாலாவோட கேரக்டர் இதுதான். ஸோ இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட் வந்து எப்படின்னா, நான் திருப்பி சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டெய்னர் படம். அதுல ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் இந்த படத்துல வச்சிருக்கோம். த்ரூ அவுட் த படம் இந்த மெசேஜஸ் அங்க பார்ட்டா வந்துட்டே இருக்கும். கடைசியில கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சீரியஸான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட் நீங்க கணிக்க முடியாத ஒரு ட்விஸ்டா இருக்கும். இதுல ஹீரோயினுக்கு போர்ஷன் வரும்போது இவங்க 2 பேருக்கும் ஒரு லவ் போர்ஷன், லவ் ட்ராக் கிடையாது. ஏன்னா இது ஒரு சீரியஸான ஒரு கண்டென்டான ஒரு படம். ஏன்னா ஒருத்தர் வந்து பார் எடுத்து நடத்தணும்னு இருக்கிற ஒரு ஹீரோ, இன்னொரு கேரக்டர் ஹீரோயின் இருக்கிற பாரெல்லாம் இழுத்து மூடணும்னு போராடுற ஒரு ஹீரோயின். இப்ப இவங்க 2 பேர் கூட ஒரு லவ் ட்ராக் எடுத்துட்டு வந்தா, இந்த கதையை நம்ம எடுத்துட்டு போகும்போது கடைசியில வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து மக்களுக்கு போய் கரெக்டா சேராது. இந்த லவ் ட்ராக் வச்சிருந்தாலும் முதல்ல இருந்தே நாங்க முடிவு பண்ணிட்டோம் அந்த லவ் ட்ராக் இருக்கக்கூடாதுன்னு. அதுதான் சார். நீங்க கேட்ட மாதிரி நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு, நல்ல பேரு வாங்கி இருக்கு. கமர்ஷியலான ஒரு படங்களா இருக்காது, கண்டென்டான படமா இருக்கும். ஆனா வந்து நல்ல பேர் வாங்கியிருக்கும், ஆனா கமர்ஷியலா சக்சஸ் ஆகாத படமா இருந்திருக்கும். அதுக்குதான் இந்த படத்தை நாங்க எப்படி எடுத்துட்டு போயிருக்கோம்னா, ஒரு கமர்ஷியலான ஒரு கண்டென்ட்டும் வச்சிருக்கோம். அதே மாதிரி நாங்க என்ன சொல்ல வரோம்னு ஒரு மெசேஜ் வந்து செகண்ட் ஹாஃப்ல எப்படி அதை எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணுமோ அதையும் நாங்க வச்சிருக்கோம். ஸோ இது ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு படமா தான் இருக்கும். இது ஒரு ஆக்ஷன் பேஸ்டான ஒரு படம்,
வித் சீரியஸ் மெசேஜா இருக்கும். அதுல எங்களுக்கு லவ் ட்ராக் வந்து வச்சு இந்த படத்தை வந்து எடுத்துட்டு போகணும்னு எங்களுக்கு ஈடுபாடு இல்லை. நீங்க படம் பார்க்கும் போதே உங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி இது நல்ல வேளை நீங்க இந்த படத்துல நீங்க லவ் ட்ராக் வைக்கல, பிகாஸ் அது தேவை கிடையாது இந்த படத்துக்கு. அதுதான் விஷயம். எங்க படம் சாலா ஆகஸ்ட் 23 தியேட்டர்ல வருது. நீங்க எல்லாருமே தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்க்கணும். கண்டிப்பா நான் உறுதி கூறுறேன், இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல ஒரு மெசேஜும் இருக்கும் இந்த படத்துல. அந்த மெசேஜை நீங்க வந்து சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. ஏன்னா அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ஒரு 2 நாள் அட்லீஸ்ட் ஒரு பாதிப்போ ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். தினசரி குடிக்கிறவங்க கண்டிப்பா வந்து ஒரு நாளாவது யோசிப்பாங்க, நான் மது பழக்கத்துல இருந்து வெளியே போயிடலான்னு, இல்லைன்னா குடிக்கணுமான்னு யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு படமா இருக்கும்.